ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ்நாடு அரசியல் களத்துல இப்போ ரொம்ப சூடா விவாதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அதுதான் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வந்து நிலவிட்டு இருக்கு. திமுகவை நம்பி நாங்கள் முழுசாக ஏமாந்துட்டோம்ட்டு அவங்க பகிரங்கமாகவே குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பதிலாக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க அந்த புது திட்டம் என்ன ஆச்சு? கவர்மெண்ட் ஆர்டர் என்ன ஆச்சு? வாங்க இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய மிக முக்கியமான வாக்குறுதிகளை ஒன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து பண்ணிவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஏன் 2021க்கு முன்னாடி திமுக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போராட்டம் நடத்தினப்போ காலத்துக்கே போயிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவோம் அப்படின்னு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ரொம்ப கவர் பண்ணார். அந்த ஒரு வாக்குறுதிக்காகவே லட்சக்கணக்கான கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் டீச்சர்ஸும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் முடிய போது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. திமுக நம்பினதுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது அப்படின்னு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் புகார் தெரிவிக்கலாம், குற்றம் சாட்டுறாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்லாம் தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் நடத்தினாங்க. வீதிக்கு வந்து போராடினாங்க, உண்ணாவிரதம், இது மாதிரி பல விதமான போராட்டங்கள் வந்து முன்னெடுத்தாங்க. உடனே அரசு என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான் ஒரு வல்லுநர் குழுவை வந்து அமைச்சாங்க. அந்த குழுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சங்கத்தை வந்து கூப்பிட்டு கருத்து கேட்டாங்க. இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நோட் பண்ணணும். தமிழ்நாட்டில் மொத்தம் 194 அரசு சங்கங்கள் இருக்குது. இதில் கருத்து தெரிவிக்க அந்த 193 சங்கங்கள், அதாவது 99% சங்கங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேணும் அப்படின்னு ஒரே குரலாக ரொம்ப ஆணித்தரமாக வலியுறுத்துனாங்க. ஆனால் இவ்வளோ பேர் சொல்லியும் அந்த ஒரு கமிட்டியோ அரசோ அவங்க கோரிக்கையை காது கொடுத்து கூட கேட்கவே இல்லைங்க. இதுதான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய குற்றச்சாட்டாக இருக்குது. 193 சங்கங்கள் சொன்னதையும் கேட்காம, யாருக்கிட்டையும் எந்த ஆலோசனையும் பண்ணாமல், இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாத ஒரு புது நடைமுறையை பார்த்தீங்கன்னா, அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று தமிழ்நாடு அரசு அதிரடியாக அறிவிச்சாங்க. இதில் அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய கோபம்னா, சமீபத்தில் மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தப்போ அதை கடுமையாக எதிர்த்து திமுக பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அவங்களே அந்த யூபிஎஸ்ஸை விட ரொம்ப மோசமான ஒரு ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு ஆசிரியர்களும் ஊழியர்களும் கொந்தளிக்கிறாங்க. இந்த புது பென்ஷன் ஸ்கீமுக்காக ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த அரசாணை வெளியாகி இவ்வளோ நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டத்தை வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்த போகிறாங்க, அதில் என்னென்ன லாப நஷ்டங்கள் இருக்குன்ட்டு எந்த ஒரு தெளிவான விளக்கமும் அரசாங்க சைட்லேருந்து வரவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. இந்த ஆட்சியோடைய பதவி காலமே முடிவுக்கு வரப்போகுது. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ஓய்வூதிய பிரச்சனையை ஒரு மூடு மந்திரமாகவே வச்சு ஆட்சியை முடிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபமும் வருத்தமும் ஆதங்கமும் எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மத்தியிலையும் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. இந்த அதிருப்தி பார்த்தீங்கன்னா வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ட்டு அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரும் நம்பி நாங்கள் ஏமாந்து தான் மிச்சம்ட்டு அரசு ஊழியர்கள் ரொம்ப விரக்தியில் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இந்த ஓல்டு பென்ஷன் கோரிக்கை நியாயமானது தானா, இல்லை பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற அரசுக்கு இதை செஞ்சு தரது சாத்தியம் இல்லையா? உங்களுடைய ஆழமான கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அதே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சங்கம் தான் கேட்குறாங்க. இப்போ பொங்கல் பரிசாக பார்த்தீங்கன்னா 3000 கொடுத்தீங்க, மகளிர் உரிமை தொகை 5000 கொடுத்தீங்க, அப்புறம் முதிய உதவித்தொகைன்ட்டு எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்தீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் காரணம் காட்டுங்க பண்ணுறீங்க. இதையெல்லாம் செய்யறதுக்கு நிதி இருக்குது, ஆனால் எங்களுக்கு செய்யறதுக்கு நிதி இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா டிஎம்கே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளியிட போகிறாங்க, தேர்தல் வாக்குறுதியை வந்து வெளியிட போகிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2026 எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோன்ட்டு வாக்குறுதி கொடுப்பாங்க. அதையும் நம்பிட்டு நீங்களும் சப்போர்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ பார்க்கலாம் இந்த எலெக்ஷனில் யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க. அட்லீஸ்ட் டிஎம்கேவே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இல்லை எந்த கட்சியும் வந்தாலும் சரி, இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வு காணவாங்களான்னு பொறுத்து தான் பார்க்கணும். இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.